எனக்கு சந்தானக்கு என்ன வரும் எனக்கு சாமி மேல தீர்த்தம் வரும் உங்க கூட சரியா பறக்கணும் எனக்கு சந்தானக்கு என்ன வரல எனக்கு சாமி மேல தீர்த்தம் வரல நான் பெத்த எனக்கு அண்ணாளா எனக்கு புத்தூர் ரொட்டு தானம் என்ன பெத்த அம்மாயே நீ இந்த பொண்ணா போகும் காட்டு தானம் இந்த பொண்ணா போகும் காட்டிலையோ ரெண்டு புலியா விளையாடும் எனக்கு ரெண்டு புள்ளி வாதாடும் நான் புலிக்க புத்தி சொல்லி நான் புள்ளிமான கையமத்தி நான் பிறந்த இடம் போன நீ நான் புலியா ஒரு ரெண்டா உங்க நாட்டில நான் புள்ளிமான வாடுறேன் எனக்கு மத்தூர் ரொட்டு தானா என்ன பெத்த மாதரசே இந்த மங்கா போகும் எனக்கு காட்டு தானம் இந்த மங்கா போகும் காட்டிலையோ எனக்கு மயிலா விளையாடும் ரெண்டு மலை பாம்பா எனக்கு வாழாடும் நான் மாடுக புத்தி சொல்லி நான் மலை பாம்ப கையமுத்தி நான் பிறந்த மாளிகைக்கு வந்தேனா நீ மாலா ஒரு ரெண்டா உங்க நாட்டுல நான் மலை பாம்பா சொரு தண்ணி வராது தண்ணி எட்டி என் பாக்கெட் எடுத்துன்னு வரான் வச்சு வாங்கி வரணும் மாலை எடுத்துன்னு வரணும் தண்ணி எடுத்துன்னு வரோம் பணம் போச்சு பார்த்து நாங்க வந்தோம் ஒருவேளை அழுவுத்து பார்த்தா மச்சான் ஒருவேளை செத்துட்டு போனோம் என் மச்சான் சாவுறான் தண்ணியாட்டி என் வீட்டுக்காரர் சாவராளு அப்பே உங்ககிட்ட சொல்லுமா என் வீட்டுக்காரர் சாவா இருக்கணும்னு என் கோயிலுக்காரர் அப்பே எங்க அண்ணன் கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு எங்களுடைய 5 பேருக்கு ஒண்ணு நேரம் கூட தூதுக்கு போகும்போது கேட்டாரு பாரு அப்பயே இவரை நான கழித்தால் கட்டிட்டாரு அப்போது கட்டிய போது என் உயிர் போறாயப்பா என்ன விடுறா நான் உன்னை வச்சுக்க வந்தாரு ஒன்னு விட முடியாது நீ தூதுக்காரன் அதனால எங்கள் 5 ராஜாக்களுக்கு ஒன்னால எந்த ஆபத்து வரக்கூடாது அதனால அப்பயே சத்தியம் கொடுத்துக்கிறாரு எங்க அண்ணன் இந்த 5 பேருக்கும் நான் பாதுகாக்கணும் நான் உங்ககிட்ட அப்பயே சொன்னேனா இல்லையா சொன்னேன் ஆபரேஷன் பண்ணாதமா அது ஒரு புள்ள கட்டலாம் கர்ப்பப்பை திருப்பி போடாத கர்ப்பப்பை செவப்பா தட்டி உள்ள போடுறாங்க அண்ணா அண்ணா தருமாரிக்கு காவல் வைத்தாலே என்னுடைய மூத்தாராக வரும்படியான தருமநந்தருக்கு என் மகனாய் இருக்கும்படியான அபிமன்னனை காவல் வைத்தால்
சிறு பிள்ளை பயமறியாத தனமாக ஆமா என் பிள்ளை சின்ன பிள்ளை அண்ணா ஆமா அவனை காவல் வைத்தால் ஆமா அவனுக்கு வருங்காலம் என்பது தெரியாது. சரி ஒண்ணுமே அறியாத அவன் சின்ன பிள்ளையாச்சு அண்ணா. சின்னோண்டு புள்ளையா அம்மா, 2 பொண்டாட்டி கட்டிட்டான். அட உக்கால ஓடி யாரு உக்கால போயா? ஐயோ, உன் தம்பி என்ன நாடா? 2 பொண்டாட்டி கட்டிட்டான். கட்டிட்டா? ஒரு பொண்ணு முழுவாத இருக்குது. அவன் அடுத்த மாசம் வந்து ஒரு புள்ளைய சம்பாதிக்க போறான். அவளை சின்னோண்டு குழந்தையா. சரி, உன் கதை அப்படியே நிறுத்து. சரி. எனக்கு ஒரு டவுட்னா, எப்படி? அப்படியே ஒரு வேளை செத்துட்டானே வச்சுக்கோ. ஆமா தேவசம் வந்ததானே கவியாடி தேவசம் வந்ததானே கருமதி வரும். நீ செத்து பாரு எது முன்ன வருதுன்னு பாப்போம். நான் அப்படி சொன்னேங்க. ஓஹோ. கருமதி வச்சுட்டு எட்டாண்டு வைங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அட கன்றாவி. இது என்ன இது கோளாறுல பிறந்தது. இப்ப செத்தா கூட ஆமா முழுசா சாவங்களா பாதி அள்ளி வச்சுட்டு சாவங்களோ. அட என்ன இது வம்பா போச்சு. என் மூளைய கோளாறு போடுறதுக்குனே வந்துருக்கு. அப்படியே தேவசம் வச்சால தேவசத்துல கறி குழம்பு பிரியாணி எல்லாம் போடுவாங்களா? கறி குழம்பு இந்த வடம் இருக்கலாம் தூக்கி வந்து படுக்காங்கடா. தவறு அவங்களுக்கு தான் நாம போய் படுக்கணும். என் மகனாகப்பட்டவனுக்கு ஆமா வருங்காலம் என்பது தெரியாது. தெரியாது. வில் எடுக்கக்கூடிய திறமை இல்லை. ஆமா வில்லை எடுத்த அம்பை எப்படி தொடுப்பது என்றும் தெரியாது. ஆமா அப்படியேப்பட்ட வருங்காலம் செல்காலம் தெரியாது. ஆமா அவர் அறியாத பிள்ளை சின்னம் நயந்தனாச்சானா. அம்மா ஐயா மைந்தான் என்று கேட்டா அவன் கேட்ட கேள்வியாகப்பட்டது. எப்படி இவன் வீட்டுக்காரன் போய் சண்டைக்கு போறான். அப்படி போகலாம் அப்படின்னா போகாவிட்டால் இங்கே இறந்துருவான் உன் வீட்டுக்காரன். அப்படியேப்பட்ட சுந்தரன் என்று சொன்னால் சொல்மொழி தவறாதவன். சொல்மொழி தவறாதவர் உன் மன்னவர். ஆமா ஆனால் உன் மன்னவன் ஏதாவது செய்து கொள்வார். ஆனால் இப்போது அபிமன்னன் சின்ன பிள்ளை என்று பார்க்காதாமா. அவன் வரக்கூடிய ஒரு எதிராளியை வெல்லுவான். உன் மகன் அபிமன்னன் என்று சொல்றேன். அபிமன்னன் கொள்வானே. அந்த ஐரு அந்த ஐரு வந்தா சும்மாவா இருப்பான். ஆனால் அபிமன்னு நீங்கள் கவனிகள் பேச வந்து காணோயான் இருக்கும் போது அந்த இவமே இருக்கும் போது அந்த இளஞ்சிய லவியது என்னவென்று நாரணன் அறிகிறேன். அண்ணா பஞ்சாயுத காரணே
தன்னந்தனியோடு காவல் இருந்தால் ஆமா. சத்திய கலைஞர் என்று சொல்லக்கூடிய ஜெவனாஜேரிகள் 60,000 பேர்களும் அங்கு வந்தாயானால் எப்படி அந்த சத்துரு பல சுத்தி சுந்திட